السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா திருக்குரானில் ஒரு வாசகம் சொல்லுகிறான்: இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிற மக்களை அல்லாஹ் நேசிக்கிறார். தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அந்த வாசகம் சொல்லுகிறது. மிக ஆழ்ந்த கருத்துடைய ஒரு வாசகம் அது. யாரு பாவம் செய்துட்டு அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று மட்டும் சொல்லல. அந்த வாசகத்தை நம்ம கவனிப்போம். அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அந்த வாசகம் வருகிறது. அதே போல கரைகளை ஏற்படுத்தி கொண்ட பிறகு அந்த கரைகளிலிருந்து தங்களை சுத்தப்படுத்தி கொள்ள நினைப்பவர்களை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான் என்று சொல்லவில்லை. அப்படி சுத்தப்படுத்தி கொள்ள நினைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று திருக்குரான் சொல்லுகிறது. ஆழ்ந்த கருத்துடைய நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு சொல்லல். மனித வாழ்க்கையில தவறுகளும் பாவங்களும் சகஜமானவை. மனித மனம் தவறுகளை நோக்கியே அதிகம் திரும்பக்கூடியது. அதனாலே இளமையாக இருக்கிற போது அல்லது முதுமையின் காலகட்டத்தில் மனிதர்கள் தவறுகள் செய்து விடுவது இயல்பானது. ஆனால் அப்படி தவறு செய்து கொண்டிருப்பவர்கள் இது வேண்டாம், இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வோம், நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று நினைத்தார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறார். அவர்களை சுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய உத்வேகம் தரக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய ஒரு வாசகம். வாழ்க்கையில என்னமோ நடந்து போயிருக்கலாம், ஆனா நம்ம அதை விட்டு விலகிடுவோம். விலகவே முடியாது என்று இல்லை, விலகினால் என்ன நன்மை ஏற்பட போகிறது என்று விரக்தி அடைய வேண்டியதில்லை. விலகினால் நிச்சயம் நாம் உயர்வோம் என்கிற கருத்தை இந்த வாசகம் நமக்கு தருகிறது. நம்ம பல நிலைகளிலேயும் அதை நாம் பார்க்கிறோம். சில பேரு ரவுடிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், குண்டர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று ஒரு மாற்றம் வரும் அவங்க வாழ்க்கையில, ரொம்ப பரிசுத்தமானவர்களாக மாறி போவார்கள். இப்படி எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரே போங்கில் இருப்பதில்லை, அது மாற்றங்களை காணக்கூடியது. பெரும் கொள்ளைக்காரர்களாக இருந்தவர்கள் மிகப்பெரிய இறைநேசர்களாக மாறி இருக்கிறார். ஃபுலைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லா என்கிற ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இருந்தார். ஆரம்பத்தில் அவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரர்.
வரலாறு சொல்கிறது அவர் எப்படிப்பட்ட கொள்ளைக்காரர் என்றால், ஈரானுக்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பிரதேசம், அது ஒரு பெரிய பிரதேசம், அதிக ஜன நடமாட்டம் இல்லாத பிரதேசம். அந்த இன்றும் இப்படி இருக்கிறது. ஈரானுக்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் இடையில் இருக்கிற பிரதேசம் என்பது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி தான். நடைபயணமாக அல்லது தனியாக வாகனங்களில் சைக்கிள்கள்ல ஹஜ்ஜுக்கு போறாங்க பாருங்க, அவங்க போகிற வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதியாக, யாருமே இல்லாத பகுதியாக இருப்பதை இப்போதும் நாம் பார்க்கலாம். அந்த காலத்தில் இருக்கிற நிலைமையை நாம் அப்ப யோசிச்சுக்கலாம். இன்னைக்கே இப்படி இருக்குதுன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்றைக்கு இருந்த ஆபத்துகளில் ஒரு பெரிய ஆபத்து, ஈரானுக்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் யாராவது பயணம் செய்ய நினைத்தார்கள் என்றால் முதலில் அவர்கள் என்ன பார்ப்பார்கள் என்றால், இந்த பகுதியில் ஃபுலைல் இருக்கிறாரா, ஃபுலைல் இந்த பகுதியில் உலா வருகிறாரா என்பதை பார்ப்பார்கள். அவர் அந்த பகுதியில் இருக்கிறார் என்று செய்தி கேள்விப்பட்டால் எந்த ஒரு குழுவும் அந்த பக்கம் போகாது. ஏனென்றால் அவர்களை அவர் கொள்ளையடித்து விடுவார். பெரும்பாலும் இரவு நேரத்தில் பயணமே செய்ய மாட்டார்கள், பகல் நேரத்தில் தான் பயணம் செய்வார்கள். அப்படி பயணம் செய்கிற போது கூட ஃபுலைல் இருக்கிறாரா என்பதை விசாரித்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு குழுவும் ஃபுலைல் கவனம் என்று சொல்லி சொல்லி அவர்களுடைய பயணத்தை தொடங்குவார்கள் என்கிற அந்த வரலாற்று குறிப்புகளை பார்க்கிற போது அவர் எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரராக இருந்தார், சமூகத்திற்கு எவ்வளவு பெரும் அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர். அவர் ஒரு தடவை ஒரு பெண்மணியை பார்த்தார். அந்த பெண்ணின் மீது அவருக்கு ஆசை வந்தது. இந்த பெண்ணை அனுபவித்து விட வேண்டும் என்று நினைத்தார். அவரை யார் தடுக்க முடியும்? அந்த பெண்ணின் வீட்டு சுவரேறி குதித்து உள்ளே நுழைவதற்கு அவர் தயாரான போது வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பெண்மணி குர்ஆன் ஓதுகிற சப்தம் அவர் காதுகளில் வந்து விழுந்தது. அந்த பெண்மணி ஓதிக்கொண்டிருந்தார், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை பயப்படுவதற்கு காலம் கனியவில்லையா என்று திருக்குர்ஆன் கேட்கிற ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார். அந்த ஒரு வாசகம் ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மனதை மாற்றிவிட்டது. இதுபோல ஒரு காரியத்திற்கு வரக்கூடியவருடைய மனோநிலை எவ்வளவு தீவிரமானதாக இருக்கும்? எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க. இதுக்கு தாங்க நம்ம அல்லாஹ் இடத்துல எப்போ ஹிதாயத்தை கேட்கணுங்கிறது. எந்த பெரிய தவறு செய்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ஹிதாயத்து தர்றதுன்னு நினைச்சிட்டான்னா அல்லாஹ் ரொம்ப லேசா கொடுத்துருவான். ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டான். அந்த பெண்மணி ஓதுகிற திருக்குர்ஆனுடைய வசனம் அவர் காதுகளில் வந்து விழுந்தது. உடனே அவர் சொன்னார், யா ரப்பிக்கதான், அல்லாஹ்வே இதோ திருந்துகிற நேரம் வந்து விட்டது என்று சொல்லி திரும்பி விட்டார். அன்றிலிருந்து அவரது வாழ்க்கை மாற்றம் கண்டது. ஒரு காலகட்டத்தில் அவரை கேட்டால், அவரை கண்டால் மக்கள் வெறுண்டு ஓடுபவர்களாக இருந்தார்கள். இந்த சாலையிலே அவர் பயணித்திருக்கிறார் என்றால் அந்த பாதையே தவிர்த்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிற்காலத்தில் அவர் எப்படி மாறினார் என்றால், அவர் இருக்கிற திசை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேருகிற அறிஞராக அவர் மாறினார். அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் கண்டது. அவர் கொள்ளைக்காரராக இருந்தார். அவர் திருந்த நினைத்த போது, திருந்திய போது அவருக்கு வெறும் மன்னிப்பு மட்டும் கிடைக்கல, அவருடைய அந்தஸ்து உயர்ந்தது. அவரை தேடி மக்கள் அலையலையாக வந்து கல்வி கற்க தொடங்கினார்கள். வரலாறு ஆச்சரியப்பட்டு நிற்கிறது. அவரிடத்தில் பாடம் படித்திருப்பது யார் தெரியுமா? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் பாடம் படித்திருக்கிறார். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் பாடம் படித்திருக்கிறார். இமாம் ஷாஃபினா நமக்கு தெரியும், அவருடைய அந்தஸ்து என்னன்னு தெரியும். அவருக்கு கொஞ்சம் குறைவில்லாத ஒரு பேராசான் தான், சட்ட அறிஞர் தான் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வரலாறு கண்ட மகத்தான மக்கள் சீர்திருத்தவாதி
அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்கெல்லாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் மக்களின் பேரன்பிற்குரியவர்களாக, மக்களிடத்திலே பெரும் மதிப்பிற்குரியவர்களாக இருந்தவர்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யஹ்யல் கத்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி ரஹிமஹுல்லாஹ், குதைபத் இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ், இறைநேசர்களில் தனித்து அடையாளம் காணப்படுகிற பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ், இவங்க எல்லாம் ஃபுலைல் இப்னு இயாதுடைய மாணவர்கள். அவரிடத்திலிருந்து கல்வி பயின்றவர். இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு பெரிய கொள்ளக்காரரா இருந்தாரு, அவரை பத்தி எந்த அளவுல மக்கள் பயந்தாங்க. ஒரு வரலாறு சொல்லுவாங்க, ஒரு தடவை இரவினுடைய இருட்டிலே ஃபுலைல் ஒரு சத்திரத்தில் ஒதுங்குகிறார். அந்த சத்திரத்தில் மக்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த சத்திரத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் பேசிக்கொண்டது என்னன்னா, நாளைக்கு போகும்போது எப்படியாவது ஃபுலைலிட்டு சிக்காம போயிடணும். ஃபுலைலின் பெயரை சொல்லி அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், எப்படியாவது ஃபுலைலிடத்தில் சிக்காமல் போய்விட வேண்டும், அவர் இல்லாத நேரம் பார்த்து இந்த பிராந்தியத்தை நாம் கடந்து விட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருப்பதை ஃபுலைல் கேட்டார். தன்னை பற்றி மக்கள் இவ்வளவு அச்சப்படுகிறார்களா என்கிற சிந்தனை அப்போது அவருக்கு வந்தது. இப்படி இருந்த ஒரு மனிதர் திருந்தலாம் என்று முடிவெடுத்த போது அவருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை பார்க்கிறோம். நம்மில் ஒவ்வொருவருக்குமான, குறிப்பாக இளம் தலைமுறைக்கான பெரும் வாழ்க்கை பாடம் இது. இன்னைக்கு நம்மளை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்றோம். நம்ம யாரும் கண்காணிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையிலையும் வாழ்றோம். இந்த சூழலில் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அதனாலே பல்வேறுபட்ட தவறுகளில் நாம் மூழ்கி போயிருக்கலாம். சிலர் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கலாம், சில தவறான தொடர்புகளுடையவர்களாக இருக்கலாம், வியாபாரத்தில் மோசடி செய்பவர்களாக இருந்திருக்கலாம், நம்பியவர்களை ஏமாற்றி இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை அமைப்பில் பல தீமைகள் நமக்கு நடந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தப்புதான் என்று தெரிஞ்சு அவை விட்டு நாம் விலகினோம் என்றால் வெறும் திருத்தம் மட்டும் கிடைப்பதில்லை என்பதுதான் இன்றைய இந்த ஜும்மாவுடைய கருத்து. தீமைகளிலிருந்து விலகுகிற போது வெறும் திருத்தம் மட்டும் கிடைக்கிறது இல்லை, அல்லாஹ் நம்ம அந்தஸ்தை உயர்த்துகிறான். காரணம், அல்லாஹ்வை பயந்து நாம் அந்த திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வெட்கப்பட்டு அந்த திருத்தத்தை நாம் மேற்கொள்வோம் என்றால் அந்த பயத்துக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுக்கிறான், அந்த வெட்கத்துக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுக்கிறான். இந்த அடியான் என்னை பயந்து தானே இப்படி திருந்தினான், என்னை நினைத்துத்தானே இவன் இப்படி மாறினான் என்று அந்த அடியாருடைய நினைப்புக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுக்கிறான். அதனாலே நாம் என்னாக முடியும்னா சிறந்தவர்களாக முடியும். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அப்படி சிறந்த மனுஷரானார். அவர் வாழ்ந்த காலம் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு காலம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஹிஜ்ரி 15ஆம் நூற்றாண்டு. அப்படின்னா அவருக்கு நமக்கு இடையில 13 நூற்றாண்டுகள் கடந்து போயிருக்கிறது. இந்த ஜும்மாவிலே நாம் அவருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். 13 நூற்றாண்டுகள் கடந்து ஒருவருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது என்றால் அல்லாஹ் அவரை வரலாற்றில் எப்படி பத்திரப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவர் நிறைய அறிவுரைகளை சொன்னார். அவர் சொன்ன அறிவுரைகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆச்சரியப்படுது, சிலிர்ப்பை ஏற்படுத்துது. 13 வருஷத்துக்கு 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுத்துக்களை பதிவு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் வாழ்ந்த அவருடைய வார்த்தைகள் சமூகத்திற்கு இன்றும் வழிகாட்டுதலாக இருக்கிறது. அவர் மிகப்பெரிய அறிஞராக இருந்தது போல ஆன்மீகத்திலும் தலை சிறந்தவராக இருந்தார். இன்றும் ஆன்மீக உலகுக்கு அவர் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். அவரை பற்றி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மா பகிய அலா லஹரில் அர்தி இந்தி அஃதலு மின் ஃபுலைல் இப்னு இயாத். என்ன பொறுத்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக்ங்கிறவரே ரொம்ப பெரிய மனுஷன்.
அப்பாசியா காலத்தில் வாழ்ந்த பெரிய மனுஷன், அரசர்களை விட அதிக செல்வாக்கு படைச்ச மனுஷன். அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியின் மேற்பரப்பில் ஃபுலைல் இப்னு இயாதை விட சிறந்தவர் ஒருவர் இல்லை. அப்ப என்ன ஒரு பெரிய மரியாதைய ஒரு கொள்ளைக்காரர் அடைகிறார் பாருங்க. அவர் அந்த மரியாதையை அவர் காலத்தில் பெறுகிறார், அவருக்கு அடுத்த காலகட்டத்தில் பெறுகிறார். அவர் பேசிய வார்த்தைகளும் அவர் கொடுத்த விளக்கங்களும் 13 நூற்றாண்டுகளை கடந்து சமூகத்திற்கு இன்றும் பயன் தந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றார், ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன கருத்துக்கள் பலதும் இன்னைக்கும் ஆன்மீக உலகத்தில் பெரிய அளவில் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது. அவர் சொன்னார், கதருமா யஸ்கரு ஸம்பி இந்தக, நீங்க பாவத்தை எந்த அளவுக்கு சின்னதா நினைக்கிறீங்களோ அத அந்த அளவுக்கு பெருசா அல்லாஹ் நினைக்கிறான். அதனுடைய கருத்து என்ன? நம்ம ஒரு தப்பு செய்யறோம், சின்னதா கலப்படம் செய்யறாங்கன்னு வைங்களேன், சின்னதா செகண்ட் பிசினஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் செய்யறது தானே, நம்ம என்ன பெருசா செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சு ஒரு தவிர நீங்க சின்னதா நினைச்சா அல்லாஹ் அதை பெருசா நினைக்கிறான். ஆனா ஒரு தப்பு செய்யும் போது, ஆஹா நம்ம பெரிய தப்பு செய்யறோமே அப்படின்னு அந்த தப்பை நாம பெருசா நினைச்சா அல்லாஹ் அதை சின்னதா நினைச்சு மன்னிச்சு விடுறான் என்று ஹஸரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க. இது பெரிய ஆத்மார்த்தமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அது பாவம் செய்யறது எந்த பாவமானாலும் சரி, இது சின்னதுன்னு நினைக்கிறது பெரும்பாவம் ஆயிடும். ஒரு பாவத்தை பொய் பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்கிட்ட சகஜமா பொய் பேசுற இயல்பு இருக்கு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். சகஜமா பொய் பேசிடுவாங்க, தேவையில்லாம பொய் பேசிடுவாங்க, அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா இப்ப இதுல என்ன ஆயிரப்போச்சு, யாரு என்ன கெட்டு போயிட்டா அப்படின்னு சகஜமா நினைச்சுக்குவாங்க. அப்படி நினைச்சா ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை சகஜமாக எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ் இடத்தில் பெரிய பாவமாகிவிடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரும் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளான மனுஷன், நான் இப்படி செய்ய வேண்டியது ஆகிவிட்டதே என்கிற வருத்தப்படுவார் என்றால், அவர் செய்கிற பாவம் குறித்து ரொம்ப பெருசா போச்சேன்னு அவர் நினைப்பாருன்னா அல்லாஹ் அதை சின்னதா மன்னிச்சு விட்டுருவார். ஆழ்ந்து சிந்திக்கிற ஆத்மார்த்தமான கருத்துக்கள் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சமூகத்திற்கு கொடுத்த கருத்துக்கள். அதே போல அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, அல் அமலு லி அஜலின் நாஸி ஹுவ ஷிர்க். நீங்க ஒரு நல்ல காரியம் செய்றீங்க, ஜனங்களுக்கு காட்டுறதுக்காக செஞ்சீங்கன்னா அதுவும் ஒரு வகை ஷிர்க் தான். அமல்களை நம்ம யாருக்கு செய்யணும்? நல்ல அமல்களை நம்ம யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். அப்படி செய்யற நல்ல அமல்களை ஜனங்க பாராட்டணும் அல்லது ஜனங்கள்ட்ட இருந்து மதிப்பு வாங்குறதுக்காக நம்ம செஞ்சோம்னா அந்த ஜனங்களுக்காக அமல் செய்தோம்னு ஆயிடும். அது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்ச மாதிரி தான் என்று ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். அதே போல அவங்க இன்னொரு கருத்து சொன்னாங்க, நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம், இன்னிலா அசில்லாக, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன். ஆனா அப்படி எப்ப மாறு செய்கிறேனோ அப்போதெல்லாம் அதன் விளைவை நான் உணர்கிறேன். எப்படி உணர்கிறேன்? என்னுடைய கழுதையின் குணத்தில் உணர்கிறேன், என் பணியாளரின் குணத்தில் உணர்கிறேன். நான் அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சா என் கழுதை என் பேச்ச கேட்க மாட்டேங்குது, என் வேலைக்காரன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், அவன் எனக்கு விசுவாசம் இல்லாம நடந்துக்கிறான். இப்ப நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற போது அதன் விளைவுகள் வெளிப்படாமல் இருப்பதில்லை, அதன் விளைவுகள் வெளிப்படுகிறது. சில பேர் நினைக்கலாம், நான் நல்ல உழைக்கிறேனே, நான் நல்லதான நடக்கிறேன், நான் நல்ல சில காரியங்கள் செய்யறேனே, அதுக்கு உரிய மரியாதை ஏன் கிடைக்க மாட்டேங்குது என்று அவர்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கிற போது தேடி பார்த்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு பாவம் நம்ம இருந்து கொண்டிருக்கோம். அந்த பாவம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை, மதிப்பை, மரியாதையை தடுத்து கொண்டிருக்கும். ஹஸரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன மிக அருமையான செய்தி,
சகோதரர்களை என்ன ஆச்சரியப்படுத்தது, அவர் ஒன்றும் நபி அல்ல, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர். அவர் 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பேசின வார்த்தைகளை இன்றும் உலகம் கவனத்தில் வைத்து அது தனது வாழ்க்கைக்கான பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றால் அவ்வளவு பெரிய விஷயங்க. அப்ப அல்லாஹு தாலா மனுஷங்க சில நேரத்துல தப்பு செஞ்சாலும் அந்த தப்புலிருந்து திரும்பி வருகிற போது அவங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் எவ்வளவு உயர்த்துறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சகோதரர்கள், இன்றைக்கு நான் பிரதானமாக எடுத்துக்கொண்டு வந்திருப்பது உங்களிடத்தில் தெரிவிப்பதற்கு ஒரு வரலாறு. இப்னு அபி ஷரஹ் என்று அவருடைய பேரை சுருக்கமா சொல்லுவாங்க, நீங்க கூட அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கலாம், இப்னு அபி ஷரஹ். ஆனா அவருடைய முழு பேரு அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஷரஹ். அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஷரஹ். அவருடைய பாட்டனார் பேர் அபு ஷரஹ்ங்கிறது, அவருடைய தந்தை பேர் சஅதுங்கிறது, அவருடைய பேர் அப்துல்லா. அந்த சுருக்கமா அவருடைய பாட்டனாரோட பெயரோட சேர்த்து இப்னு அபி ஷரஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரலாற்றில் நாம் பார்க்கிற மிக ஆச்சரியமான மனிதர்களில் ஒருவர். அவரு இஸ்லாத்துக்கு வந்தார். பிந்தைய காலத்துல, அதாவது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு கொஞ்சம் முன்னால ஹிஜ்ரி 6வது வருஷத்துல இஸ்லாத்துக்கு வர்றார். ரசூலுல்லாஹ் மதீனால இருக்காங்க, இவர் மக்கால இஸ்லாத்துக்கு வர்றார். வந்த உடனே பெருமானாருக்கு நெருக்கமாயிடுறார். அவர் படிப்பறிவு உள்ளவராக இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி எழுதி வைக்கிற வேலைகள்ல ஒருவராக, எழுதி வைப்பவர்களில் ஒருவராக அவரையும் வைத்துக் கொள்கிறார். அது ஒரு பெரிய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய வஹி வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி எழுதுபவர்களை அழைத்து நீங்க எழுதி வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் கரெக்டாக சரியாக எழுதி வைத்துக் கொள்வார்கள். அது என்ன ஆக்கிரும்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக்கிரும், சமூகத்துக்கும் அவங்களை அடையாளப்படுத்திடும், இவங்க எல்லாம் வஹி எழுதுறவங்க அப்படின்னு அடையாளப்படுத்திடும். இப்னு அபி ஷரஹ் இஸ்லாத்திற்கு வந்த உடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக ஆனார். அவருக்கு அதுல கொஞ்சம் பெருமை வந்துச்சு. இதுதான் சொல்றது, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். மக்கால இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாரு. எந்த காலகட்டத்திலன்னா இஸ்லாத்தினுடைய செல்வாக்கு பெரிதாக தெரியறதுக்கு முன்னால இஸ்லாத்துக்கு வர்றாரு. ஆரம்பகால சஹாபாக்கள்ல ரெண்டு வகையினர்கள் இருக்காங்க. ஒரு சாரார் இஸ்லாமின் செல்வாக்கு தெரிஞ்ச பிறகு இனி இதை மீற முடியாதுன்ற சூழ்நிலையில இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இன்னொரு சாரார் இஸ்லாத்தின் செல்வாக்கு வெளிப்படுவதற்கு முன்னதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க. நான் அதனாலதான் இவரை பத்தி உங்களுக்கு சொன்னேன். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னாலே ஹிஜ்ரி 6வது வருஷம் இஸ்லாத்தின் செல்வாக்கு வெளிப்படுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் மக்காவிலிருந்து தேடி மதீனாவுக்கு இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நெருக்கமாக்கி வைத்துக் கொண்டது அவருக்கு கொஞ்சம் பெருமையை கொடுத்த உடனே ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில விஷயங்கள்ல முரண்பட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிறார். ஆனவர் ஒரு கட்டத்துல திரும்ப காஃபிராயி மக்காவுக்கே வந்தார். சகோதரர்களே, இவரை நினைச்சுக்கிங்க, இவரை வைங்க, இவருடைய பேரை மனசுல வைங்க. இப்னு அபி ஷரஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, எந்த நிர்பந்தமும் இல்லாத நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவராக மாறி வஹி எழுதக்கூடியவர் என்கிற வஹியின் எழுத்தர் என்கிற அந்தஸ்தை பெற்றிருந்த அவரு கொஞ்சம் அவருக்கு தற்பெருமை தலை தூக்கிய போது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக மாறி மக்காவுக்கு வந்துடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 வருஷ இடைவெளியில ரசூலுல்லாஹ் மக்காவை வெற்றி, 2 வருஷம் அல்லது 1 வருஷ இடைவெளியில ரசூலுல்லாஹ் மக்காவை ஜெயிக்கிறாங்க. மக்காவை ஜெயிச்ச போது மக்காவின் மக்கள் எல்லோரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள், எல்லாரையும் மன்னிச்சாங்க. ஆனா 8 ஆண்கள் 3 பெண்களை மன்னிக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். ஃபக்துருஹும் வலௌஹும் முத்தஅல்லிகீன பிஅஸ்தாரில் கஅபா.
நீங்கள் அவர்களை கொல்லுங்கள், அவர்கள் காபாவின் திரைச்சீலையை பிடித்திருந்தாலும் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார். அவங்களெல்லாம் காபாவை பக்கத்துல நின்னாலும் கொல்லுங்கன்னு சொல்லி 8 ஆண்கள் 3 பெண்கள் அப்படி 11 பேருக்கு ரசூலுல்லாஹ் மரண தண்டனை விதித்தார்கள், மன்னிப்பு கொடுக்கல. இந்த 11 பேர்ல ஒருத்தரா இருந்தாரு இப்னு அபி ஷரஹ். இப்ப எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி மாறுத்தாரு, எல்லாரையும் மன்னிச்ச ரசூலுல்லாஹ் மன்னிக்க முடியாதவராக அறிவிக்க நிலைக்கு அவர் வந்தார். ஆனா இவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பால்குடி சகோதரர். 2 பேரும் ஒரு அம்மா கிட்ட பால் குடிச்சிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இயல்பாக குடும்பத்தின் மீது அலாதியான நேசம் கொண்டவர். குடும்பத்துக்காரங்க அப்படின்னா விடமாட்டார். அவங்கள அவரு கூடுமான வரைக்கும் சேர்த்து அணைச்சு அவர்களை ஆதரிக்க முயற்சி பண்ணுவார். அப்படி ஒரு இயல்பு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பொதுவான இயல்பு. இப்ப இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்குள்ள வந்து இவர் ஒளிஞ்சுக்கிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவரை எப்படியோ பாதுகாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில கொண்டு வந்து நிறுத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில கொண்டு வந்து நிறுத்தி, யா நபி அல்லாஹ் பாய் அப்துல்லா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த இப்னு அபி ஷரஹுக்கு நீங்கள் பையத் செய்து கொடுத்து விடுங்கள், அவருடைய இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல, இப்படி தலையை உயர்த்தி பார்த்துட்டு தலையை கீழே போட்டுட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா விடல. 2வது தடவையும் சொன்னாங்க, யா நபி அல்லாஹ் பாய் அப்துல்லா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த இப்னு அபி ஷரஹுக்கு நீங்கள் பையத் செய்து கொடுங்க. ரசூலுல்லாஹ் 2வது தடவையும் தலையை உயர்த்தி பார்த்துட்டு கீழே போட்டாங்க, பதில் சொல்லல. 3வது தடவையும் அவர் விடல, யா ரசூலல்லாஹ் பாய் அப்துல்லா, அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு பையத் செய்து கொடுங்க. 3 தடவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லல. அவரும் விடல. அவரும் விடாம தன்னுடைய குடும்பத்தினர் என்கிற காரணத்தினாலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 4வது தடவையும் கேட்கிறாரு, யா நபி அல்லாஹ் பாய் அப்துல்லா, அல்லாஹ்வின் நபியே, இவருக்கு பையத் செய்து அப்படின்னு சொன்ன போது 4வது முறையாகவும் கோரிக்கை வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பையத் செய்து கொடுத்தார். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அவருக்கு பையத் செஞ்சு கொடுத்தாங்க. கொடுத்து அவர் அந்த பக்கம் போன உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, உங்கள யாராவது ஒருத்தர் நான் மௌனமாக இருந்த 3 சமயத்துல அவரை நீங்கள் கொலை செய்திருக்க கூடாதா என்று கேட்டார். அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் தானே. நான் 3 தடவை சும்மா இருக்கிறேன், பேசாம இருக்கேன். அந்த நேரத்துல உங்கள யாராவது ஒருத்தர் அவரை வாளால் வெட்டி இருக்க கூடாதா என்று கேட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இப்படி ஒரு வாசகம் வந்தது அபூர்வமானது. சஹாபாக்கள் திகைச்சு போனாங்க. ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ் மா நத்ரி யா ரசூலல்லாஹ் மா ஃபீ நஃப்ஸி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அவரை மன்னிக்காமல் இருந்தீர்கள், ஆனால் உங்கள் இதயத்தில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அவலா அவுமஅத இலைனா பிஐனைக், உங்க கண்ணால ஒரு செய்கை நீங்கள் செய்திருக்க கூடாதா, நீங்க ஒரு ஜாட காட்டி இருக்க கூடாதா அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபி கஞ்சாடையால் சதி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் அன்னஹு லா யன்பகி லிநபிய்யின் அன் தகூனஹு ஹாயினத்துல் அய்யுன். சில பேர் இந்த கண்ணு ஜாடையால செய்வாங்க தெரியுங்களா, சதி செய்வாங்க. அவங்க ஒண்ணு பேசுவாங்க, அவங்களுடைய கண்ணு வேற ஒண்ணு பேசும் பார்த்தீங்களா. ஒரு நபி எப்படி செய்யக்கூடாது, அதனாலதான் நான் செய்யலேன்னாங்க. நாம யோசிச்சு பார்க்கிறோம். அப்ப அவரு ரசூலுல்லாஹ் மன்னிச்சா கூட அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? பெருமானாருடைய இதயத்தில் அவர் மீது ஒரு கோபம் இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அவர் முர்த்ததாய் போனார் பார்த்தீங்களா. இஸ்லாத்தை விட்டு வெளியே போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பல்வேறு அவதூறுகளை அவர் சொன்னார். வஹீயின் மீதும் குர்ஆனின் மீதும் தீனின் அடிப்படையான விஷயங்கள் மீது பல்வேறு அவதூறுகளை அவர் சொன்னார். அதை சகிச்சிக்க முடியாதுன்றதுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் ஆரம்பத்துல மன்னிக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல நாட்கள் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சா வேற வழியில போயிடுவார். ஒருவேளை நேரா ரசூலுல்லாஹ் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டா கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு மூஞ்சி அவர் திருப்பிக்குவார். ரசூலுல்லாஹ் திருப்ப மாட்டாங்க, அவர் திருப்பிட்டு போயிடுவார். ரசூலுல்லாஹ் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்கு.
இதே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் பெருமானாரிடத்தில் பேசினார்கள், யா ரசூலல்லாஹ், லவ் தரா இப்னு அபி ஸரஹ் யஃபிரு மின்க குல்லமா ரஆக. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கவனித்தீர்களா? இப்னு அபி ஸரஹ் முஸ்லிம் ஆயிட்டாரு, ஆனா உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் அந்த பக்கம் சென்று விடுகிறார், உங்களை விட்டு உங்களை கண்டு அவர் விரண்டோடி விடுகிறாரே என்று சொன்ன போது தபஸ்ஸமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவலம் உபாயிஹு, நான் தான் அவர்கிட்ட பையத் செய்துட்டேனே, அவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்துட்டேனே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆமா ரசூலுல்லாஹ், நீங்க பையத் செய்துட்டீங்க தான், ஆனால் அவர் செய்த குற்றங்களின் குற்ற உணர்வு அவர்களை உணர்த்துகிறது. வலாக்கின்னஹு யததக்கரு அலீம ஜுர்மத்திஹி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக அவர் செய்த துரோகங்களின் உணர்வு அவரை குறுத்துகிறது, அதனாலதான் அவர் அப்படி செய்யறாரு அப்படின்னு சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஜுப்பு மா கான கப்லஹு, இஸ்லாம் ஆயிட்டா அதுக்கு முன்னால் இருக்கிற பாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கு பிறகுதான் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபைகள்ல சகஜமா வந்து உட்கார ஆரம்பிச்சார். இப்ப நம்ம பாக்குறோம், ஒரு மனுஷ வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றங்கள் இருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்தாரு, அதுக்கப்புறம் மரண தண்டனைக்குரியவராக மாறினார், அதற்கப்புறம் பெருமானாரிடத்துல பையத் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில வந்து உட்கார்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னும் இருக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற செய்திகள். அவர் திறமசாலியா இருந்தார், நிர்வாகியாக இருந்தார். அதனாலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை எகிப்து தேசத்தின் ஒரு பகுதிக்கு ஆளுநராக நியமித்தார். வரலாறு ஒரு மனுஷ வாழ்க்கையை எங்கெல்லாம் கொண்டு போகுது. மரண தண்டனை தான் என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒருத்தர் பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்திலே எகிப்தின் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு எகிப்தினுடைய ஒரு பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் வரும்போது முழு எகிப்துக்கும் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல பேர் அதிகாரம் படைத்தவராக ஆனார். அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்த போது அவருக்கு நிறைய அதிகாரங்கள் கிடைச்சது, பெரிய அதிகாரம் அவருடைய கையில கிடைச்சது. அதை வச்சு அவர் என்ன செய்தார்னா, ஆப்பிரிக்க நாடுகளில் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பெரும் படையெடுப்பு நடத்தினார். இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல நாடுகள் முஸ்லிம் நாடுகள், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற பல நாடுகள் முஸ்லிம் நாடுகள், அவை எப்படி இஸ்லாம் ஆகிட்டுன்னு பார்த்தா இந்த இப்னு அபி ஸரஹின் வழியாகத்தான் இஸ்லாம் ஆச்சு. இஸ்லாத்துக்கு வந்து திரும்ப இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மன்னிப்பை வாங்குற ஒரு ஆளுநர் ஆகிறார். ஆளுநரை பார்க்கிற போது அவர் வெளி கண்டங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போகிறார். அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, ஃபாத்திஹ் அஃப்ரீகியா, ஆப்பிரிக்க நாடுகளை வென்று கொடுத்தவர் என்ற ஒரு பட்ட பெயர் இப்னு அபி ஸரஹ்க்கு. அப்படின்னா அவர் பின்னால சூடான ஜெயிச்சு கொடுத்தது அவர் தான். அதற்கு மேல இருந்த பல ஆப்பிரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க பழங்குடிகள் வாழ்ந்த ரோமர்களின் கட்டுப்பாடுகளில் இருந்த நாடுகளை அவங்கள்ட்ட இருந்து மீட்டு இஸ்லாத்துக்கு சேர்த்தவர் அவர். இதுல அவருடைய வீர தீரம் வெளிப்படுறது ஹிஜ்ரி 32வது வருஷத்துல ரஸ்வத்து சஃபாவரி என்கிற ஒரு யுத்தம் நடக்குது. எதற்கான யுத்தம்னா ரோமர்களை எதிர்த்து யுத்தம். ரோமர்கள் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசு, அவர்களை எதிர்த்து ஒரு யுத்தம். ரோமர்களுக்கு அன்னைக்கு இருந்த பெரிய பலம் என்னன்னா அவங்கள்ட்ட இருந்த கப்பல் படை. முஸ்லிம்கள்ட்ட கப்பல் படை இருந்ததில்லை. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, கப்பல் படை வைக்கலாமான்னு அனுமதி கேட்டாங்க. ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு சொல்கிறேன், உமர் ரலியல்லாஹு தஆலா கடலை பார்த்ததில்லை. நம்ம மக்காவுக்கும் ஜித்தாவுக்கும் எவ்வளவுதான் தூரம் இருக்கும். அல்லாஹ் நமக்கெல்லாம் எவ்வளவு நசீபை கொடுத்துருக்கான் பாருங்க. நம்ம எல்லாம் கடல்ல இருந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்காரங்களா இருக்கிற நம்ம எல்லாம் கடல்ல இருந்து ஒரு 400 கிலோமீட்டர், குறைஞ்சபட்சம் 250 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். ஆனாலும் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்போம், கடலை பார்த்திருப்போம். வாழ்க்கை எவ்வளவு வசதிகளை கொடுக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 22.5 லட்சம் கிலோமீட்டர்களை ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா
கடலை பார்த்ததில்லை. அதனால அவங்க கப்பல் படை வைக்கணும்னு உடனே அந்த தளபதிக்கு அவர் கடிதம் எழுதுறாங்க. மாவியார் இல்லாதவங்களுக்கு கடிதம் எழுதினாங்க. கப்பல்னா கடல்னா என்ன அப்படின்னு கேட்டார். இப்ப அவர் பதில் எழுதினார். வரலாற்றில் மிகவும் சிறப்பான ஒரு வர்ணனை அது. கடல்னா என்னன்னு அவர் பதில் எழுது. ஹல்குன் கபீர், ஒரு பெரும் படைப்பு. அவர் பதில் எழுதுறார் ஆளுநர். அது ஒரு பெரும் படைப்பு. எர்கபுகு ஹல்குன் சகீர், ஒரு சின்ன மனிதன் அதில் பயணிக்கிறான். எது போலன்னா கல் ஊதி தூதி, ஒரு குச்சியிலே புழு பயணிப்பதை போல. குச்சியில புழு வச்சோம்னா எப்படி ஏறி இறங்கி பயணிக்குமோ அது போல பயணிக்கிறான். போயிட்டு திரும்பி வந்தா அதிசயம்தான் அப்படின்னு ஒரு பதில் எழுதினார். அந்த அந்த கருத்தை வச்சுக்கிட்டு உமர் இல்லாதவங்க யோசிச்சாங்க, ஓ இது ரொம்ப ஆபத்தான பயணம் போல இருக்கு, அதனால கப்பல் படை வேண்டான்ட்டாங்க. உமர் அலி அல்லாஹு கப்பல் படையை அனுமதிக்கல. அதனாலதான் அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய எல்லை இவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உஸ்மான் அலி அல்லாஹு வந்த போது அவர்கள் கப்பல் படை வைத்துக் கொள்ள அனுமதித்தார்கள். உஸ்மான் அலி அல்லாஹு காலத்துலதான் இவர் எகிப்தினுடைய இப்னு அபிஷரை எகிப்தினுடைய முழு அதிகாரம் படைத்த கவர்னர் ஆகிறார். கப்பல் படையை வழிநடத்துகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. முதல் கப்பல் படை பராக்கிரமம் பொருந்திய ரோம படைகளோடு, வல்லரசின் படைகளோடு மத்திய தரைக்கடலில் சண்டைக்கு இறங்குகிறார்கள். அவங்க கிட்ட 1000 கப்பல்கள் இருந்தது, முஸ்லிம்கள்கிட்ட 200 கப்பல்கள் இருந்தது. சகோதரர்களே, என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இது முத யுத்தம், முஸ்லிம்கள் சந்திக்கிற முதல் கடல் யுத்தம். தரையில் இருக்கிற யுத்தத்தை விட கடலில் நடக்கிற யுத்தம் வேறு மாதிரியானது. கடல் யுத்தம். அதுல நமக்கு அனுபவம் இல்லை. எதிரிகள்கிட்ட இருக்கிறது 1000 படகுகள், அவர்களுக்கு அனுபவசாலிகள். நம்ம வெறும் 200 படகுகள் அனுபவமற்றவர். ஆனால் அந்த யுத்தத்தை இப்னு அபிஷரஹ் வெற்றி பெற்று கொடுத்தார். வரலாற்றில் அந்த ஆச்சரியத்தை, அதிசயத்தை நாம பார்க்கலாம். இப்னு அபிஷரஹ் வெற்றி பெற்று கொடுத்தார். ஆண்டாண்டு காலம் ஆதிக்கத்தில் இருந்த ரோமர்கள் அவர்களுடைய கப்பல் படையின் வலிமையை இழந்தார்கள். மத்திய தரைக்கடல் முஸ்லிம்களின் ஆளுகைக்கு உட்பட்டதாக மாறியது என்று வரலாறு சொல்றார். அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு அந்த வரலாறுலாம் எழுதுவாங்க. அவர் முதல்ல கேட்டு பார்க்கிறார், ரோமர்களிடத்துல கேட்டு பார்க்கிறார், நாங்களும் தரையில இறங்கிடுறோம், தரையில இறங்கின பிறகு நம்ம சண்டை போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு பார்க்கிறாரு. ஆனா ரோமர்கள் நினைக்கிறாங்க, இவங்களை தரையில இறங்க விடக்கூடாது, இவங்க கப்பல்ல தான், கடல்ல தான் இவங்க பலவீனமானவங்க, அதனால கடல்லையே இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு கீழே எல்லாம் இறங்க முடியாது, கடல்ல தான் சண்டைன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த கடற்படையை எதிர்கொண்டார் இப்னு அபிஷரஹ். ரோமர்களுடைய மிக செல்வாக்கு படைத்த, ஆதிக்கம் நிறைந்த அவர்களுடைய தளத்திலேயே, அவர்களுடைய களத்திலேயே அவர்களை தோல்வியடைய செய்தார் என்பது வரலாறு. இப்னு அபிஷரஹ்க்கு அதனால் தான் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் ஃபாத்திஹ் அஃப்ரீகியா என்று அவருக்கு பட்டம் கொடுப்பார். இப்படி எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறுகிற போது ஒரு மனிதரிடத்தில் இயல்பாக என்ன இருக்கும்? ஆதிக்க எண்ணம் இருக்கும் இல்லையா? சகஜமா ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்கிறார்னா ஆதிக்க எண்ணம் இருக்கும். இந்த ஆதிக்க எண்ணம் உள்ளூர் மக்களிடத்திலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. வரலாற்றில் நாம் படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கிறது சகோதரர். நாம் அடைந்த வீழ்ச்சி இருக்கிறது. அல்லாஹு தாலா முஸ்லிம் உம்மத்துக்கு வீழ்ச்சிய அவன் கொடுத்தது அவர்களிடம் இருக்கிற சில குறைகளால தான் கிடைச்சது. அவர்களுக்கு அல்லாஹ் எப்பவும் வெற்றியை தான் கொடுத்தான். இப்னு அபிஷரஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட அது ஆதிக்க மனப்பான்மை இருந்தது. அது இயல்பாக இருக்கும். ஆனா அந்த ஊர்க்காரங்களால அந்த ஆதிக்க மனப்பான்மையை சகிச்சுக்க முடியல. அதனால அவர்கிட்ட இருந்த அந்த நிர்வாக அழுத்தத்தை அவங்களால சகிச்சுக்க முடியல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கடிதம் எழுதினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கடிதம் எழுதி இவரை நீங்க மாத்துங்கன்னு எழுதினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருப்பி ஒரு கடிதம் எழுதி இவருக்கு, நீ உன்னுடைய மக்களிடத்தில் மென்மையாக நடந்துக்க, நிதானமாக அவர்களிடத்தில் நளினமாக நடந்துக்க அப்படின்னு பதில் கடிதம் எழுதி கொடுத்தாங்க. இந்த கடிதத்தை கொண்டு வந்தவங்க மேல இவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் இவ்வளவு தூரம் நான் ஆட்சி செய்து, இவ்வளவு தூரம் நான் உங்களை
வெற்றி நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் போது என்னை பத்தியே நீங்க புகார் பண்றீங்களான்னு கோவப்படுறாரு. அவங்கள ஒருத்தரை கொலை செய்திடுறாரு, அவங்கள ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்பி அந்த பிரச்சனைக்கு பூதாகரமானது. அப்போது பலர் அங்கிருந்து கிளர்ந்து எழுந்து வந்து ஹலீஃபாவை முற்றுகையிட்டார்கள். இவரை ஒன்றும் பண்ணல, ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முற்றுகையிட்ட அப்பாவி மனுஷன். அவர் ஹலீஃபாவாக மதீனால இருக்காரு. பல லட்சம் கிலோமீட்டர்களை ஆட்சி செய்பவராக இருந்தும் ஒற்றை காவலரை கூட தன் வீட்டுக்கு வைத்துக் கொள்ளாதவராக, சாதாரணமாக தினசரி மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலில் போய் தொழுது விட்டு வருபவராக, ஒரு அரண்மனையை வைத்துக் கொள்ளாமல் ஒரு சகஜமான வீட்டில் குடியிருப்பவராக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அவங்கள இங்கிருந்து வந்த கிளர்ச்சியாளர்கள் அவங்க வீட்டை முற்றுகையிட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுக்குள்ள ஏறி குர்ஆன் ஓதி கொண்டிருந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை படுகொலை செய்தார்கள். இது இவருடைய காலத்தில் நடந்தது. இது இரண்டாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இப்னு அபீ ஷரஹின் மீது ஆத்திரம் கொண்ட மக்கள் அவரை ஒன்றும் செய்ய முடியாம உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை வந்து படுகொலை செய்தார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா யாரு? ரசூலுல்லாஹ்ட்ட அவருக்கு இருந்த மரியாதை என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ரசூலுல்லாஹ்வுடைய 2 பெண் குழந்தைங்களை பெருமானார் கல்யாணம் பண்ணி கொடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அவரை கொலை செஞ்சாங்க கிளர்ச்சியால. இப்ப அதுக்கு ஒரு வகையில இப்னு அபீ ஷரஹ்னுடைய அந்த ஆதிக்க அவர்கிட்ட எது தவறா எதுவும் வெளிப்படல, அவர் எந்த தீமையும் செய்யல. ஆனால் உருவான ஒரு கிளர்ச்சி சூழல் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை படுகொலை செய்யும். இதுல ரொம்ப வருத்தப்பட்டாரு இப்னு அபீ ஷரஹ். இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்பட்டு அதிகாரத்தை விட்டு விலகிட்டார். பெரிய ஒரு வெற்றியாளர், ஆப்பிரிக்காவை வென்று கொடுத்தவர், பரந்துபட்ட எகிப்தினுடைய நாட்டுக்கு ஆளுநராக இருந்தவர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி கிடைச்ச உடனே இனி இந்த அதிகாரம் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தில் இருக்கிற அஸ்கலான் என்கிற நகரத்தில் ஒரு சாதாரண குடிமகனாக குடியேறினார். அங்க அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. ஒரு மனுஷரு அவர் வாழ்க்கையை எங்கிருந்து எப்படி தொடங்குறார், ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, திரும்ப அவர் குஃப்ருக்கு போறாரு, பெருமானார் மரண தண்டனை விதிக்கிறாங்க, அதிலிருந்து தப்பிச்சு அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அதற்கு பிறகு ஆளுநர் ஆகிறார், இஸ்லாமிய அரசாங்கம் விரிவடைவதற்கு பெரும் காரணமாகிறார். அதுக்கு எல்லாம் பிறகு ஆட்சி அதிகாரத்தை விட்டு ஒதுங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சகோதரர்கள், அதுக்கு அப்புறம் தான் கவனிக்கணும். அவர் அப்படி ஒதுங்கி இருக்கிற சூழலில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்வார், யா அல்லாஹ், நான் சுபுஹ் தொழுகும் போது மௌத்தாக வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய மரணத்தை சுபுஹ் தொழுகையில் எனக்கு கொடு என்று அவர் துவா செய்து கொண்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிற போது, உடம்பு கஷ்டமா இருக்கும் போது, ராத்திரி அவரை சுற்றி இருந்தவர்கள் சொல்றாங்க, அவர் நைட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இடையில எந்திரிச்சு நேரமாயிடுச்சா, சுபுவுக்கு நேரமாயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவங்க பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, இல்லைங்க, நேரம் ஆகல, இன்னும் நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் ஒரு நிம்மதி அடையாதவராக, தூக்கம் வராதவராக புலம்பிக் கொண்டே இருந்தார். கடைசியில் அவரே திரும்ப அவருடைய பணியாளரை அழைத்து சொன்னார், இப்போது ஒரு காற்று வீசுகிறது, இது சுபுஹ் நேரத்து காற்று, எந்திரிச்சு வெளியே பாரு, சுபுஹ் ஆயிடுச்சா பாரு அப்படின்னு சொல்றார். சுபுஹ் ஆயிடுச்சு என்று பணியாளர் சொல்கிறார். தண்ணீரை கொண்டு வர சொல்கிறார். தண்ணீர் வருகிறது, அதில் ஒது செய்கிறார். ஒது செய்து விட்டு காலை சுபுஹ் தொழுகைக்கு நிற்கிறார். முதல்ல ஃபாத்திஹா சூரா ஓதி, முதல் ரக்காத்துல ஃபாத்திஹா சூரா ஓதி, அதற்கு அடுத்து வல் ஆதியாத்தி சூறாவையும் ஓதுகிறார். அவர் ஓதுவதை பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள். 2வது ரக்காத்திலையும் ஃபாத்திஹா சூரா ஓதி இன்னொரு சூறாவை ஓதி 2வது ரக்காத்தையும் நிறைவு செய்கிறார். முதல் சலாம் கொடுக்கிறார். 2வது சலாம் கொடுப்பதற்குள்ளே அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. 2வது சலாம் கொடுப்பதற்குள்ளாகவே மௌத்தாகிவிட்டார். தொழுகிற நிலையிலேயே மௌத்தான இஸ்லாமிய பிரபலங்களில் ஒருவராக இப்னு அபீ ஷரஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார். யார் தௌபா செய்கிறார்களோ, யார் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளமாக அவருடைய இறுதி முடிவு அவர் ஆசைப்பட்டபடியே நடந்தது. சகோதரர்களே, இது வாழ்க்கையில நமக்கு தர்ற பாடம். இது வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம போற இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில ஏதாவது சில தவறுகள் நம் வாழ்க்கையில் நடந்து விடலாம்.
ஆனால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்து விட்டால் வெறும் திருத்தத்தை மட்டும் அல்லாஹ் தருவதில்லை, வெறும் தௌபாவை மட்டும் அல்லாஹ் தருவதில்லை. அல்லாஹ் நமக்கு தர இருப்பது மிகப்பெரிய வாழ்க்கையை அல்லாஹ் தர இருப்பது. இது நம்முடைய இஸ்லாமிய வரலாறு இஸ்லாமிய வரலாறு அதனுடைய வழிநடுகிலும் ஏராளமான உதாரணங்களை இதற்காக வைத்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன, அல்லாஹ் தௌபா கேட்பவர்களை நேசிக்கிறான். இந்த வாசகம் தாங்க ரொம்ப ஆச்சரியமானது. அல்லாஹ் தௌபா கேட்டா மன்னிக்கிறான்னு சொல்லல. தௌபா கேட்டா நம்ம அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டா அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் என்கிற வார்த்தை எவ்வளவு அழுத்தமானது. யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பாவம் செய்து கரைகளை சுமந்தவர்கள், என் கரைகள் களைந்து நான் சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் இடத்திலே கேட்டால், யா அல்லாஹ் எங்களது அழுக்குகளை சுத்தப்படுத்தி விடுவாயாக. நம்முடைய மார்க்க அறிஞர்கள் பிரார்த்தனைகள் கேட்பதுண்டு, யா அல்லாஹ் எங்களது அழுக்குகளை, வெள்ளை ஆடையை தண்ணீர் சுத்தப்படுத்துவது போல எங்களது வாழ்க்கையை பாவ கரைகளிலிருந்து சுத்தப்படுத்தி விடுவாயாக என்று நாம் துஆ கேட்கிற போது அல்லாஹ் நம்மளை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, இந்த வாசகம் சொல்கிற கருத்து அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிக்கிறான் என்றால், சகோதரர்களே, வாழ்க்கையில திருத்தம் செய்து கொள்வது என்பது எவ்வளவு தூரம் நம்மை உயர்த்தக்கூடியது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். காலேஜில் படிக்கலாம், படிக்கும்போது ஆரம்பத்தில் என்ன செய்யலாம், கொஞ்சம் அப்படி இப்படி சில பேர் நடப்பாங்க, ஆசிரியர்களுக்கு கட்டுப்படாம ஒழுக்கம் பேணாம நடப்பாங்க. ஆனா ஒரு திருத்தம் வந்துருச்சுன்னு வைங்களேன், சிறந்த மாணவர்களாக மாறிவிடுவார். நிறைய உதாரணங்கள் இருக்குது, சிறந்த மாணவர்களாக மாறிவிடுவார். சில பேர் சின்ன சின்ன திருட்டுல ஈடுபடுவாங்க, சின்ன சின்ன திருட்டுல. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை ஏற்படும், அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் திருந்து விட்டால் மிகப்பெரிய மனிதர்களாக மாறுவார். சில பேர் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ரவுடிகளாக அவர்களுடைய இளமை காலத்தில் இருந்திருப்பார்கள். ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும், அவங்க பெரிய மனிதர்களாக மாறிடுவார். இப்படி வாழ்க்கையில நிறைய உதாரணம் இருக்கு. அது எல்லாம் நமக்கு தருகிற செய்தி ஒண்ணுதான், நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு, நம்ம அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்கு, நம்மளுடைய ரிசுக்கு, அல்லாஹ் தரக்கூடிய ரிசுக்க வளமானதாக ஆக்கிக்கிறதுக்கு, நாம மரியாதை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம செய்த தப்புகளுக்கு அதை விட்டு திருந்துவது, அல்லாஹ் இடத்திலே திருந்த வேண்டும் என்று முறையிடுவது நம்மை உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு செல்லும் என்பது திருக்குர்ஆன் கொடுக்கிற மகத்தான கருத்து. நான் இப்னு அபி ஷரஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாற்றை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஏற்றங்களையும் பள்ளங்களையும் சந்தித்திருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் திருந்துகிற சிந்தனை இருந்த காரணத்தால் அவருடைய கடைசி நேரம் எவ்வளவு உன்னதமானதாக மாறி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்ப்பது நமக்கு பெரும் பாடம். அல்லாஹு தஆலா அந்த பாடத்தை உணர்ந்து கொள்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நான் இளைஞர்களுக்கு குறிப்பாக சொல்லிக் கொள்வேன், இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை அமைப்பை யாரும் கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை. ஒரு காலம் இருந்தது, தாய் தகப்பன் கட்டுப்படுத்துவாங்க அல்லது சமுதாயம் கட்டுப்படுத்தும். இன்னைக்கு சமுதாயமும் கட்டுப்படுத்துற நிலையில இல்லை. எல்லா வகையிலும் நாம் நினைக்கிற வகையில தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் பெருகியது, ரகசியமாக செய்வதற்கான வாய்ப்புகள் பெருகியது. இந்த சூழலில் வேண்டாம் இந்த தவறு என்று ஒரு இளைஞன் விலகிக் கொள்வானால் அது எதுவாகவும் இருக்கலாம். போதைப் பொருளுக்கு ஆட்பட்டதாக இருக்கலாம், தவறான தொடர்புகளாக இருக்கலாம், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்களில் நெறி இல்லாமல் இருக்கலாம், அல்லது சமூக பிரச்சனைகளில் தவறான அணுகுமுறைகளில் இருப்பவர்களாக இருக்கலாம். இது தப்பு, இது வேண்டாம் என்று தெரிந்து விலகிக் கொள்ள அவர் தீர்மானிப்பார் என்றால் அடுத்த நிமிஷத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்த அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்பது இன்றைய ஜும்மா நமக்கு தருகிற செய்தி. அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம் வாழ்க்கையை அவனுடைய உயர்ந்த நல்லடியார்கள் சென்ற உன்னதமான பாதையில் அமைத்துக் கொள்ள, நம்முடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.